அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சிந்திக்க விட வேண்டும். இங்கே லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இப்போ பாவிகளையே, அப்ப இத பாவிகள் யாரை குறிப்பிடுகிறார்? நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு தன் பாவங்களை செய்கிறவர், வார்த்தையை அறிந்து கொண்டும் பாவங்களை செய்கிறவர், உலகத்தில் உள்ளவர்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் செய்கிற பாவங்களை குறித்து அது பிரமாணம் வேற. ஏன்னா தன்னுடைய பிரமாணத்தை அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு வேற. இங்கே பாவிகள் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் செய்கிற பாவங்களை அவர்கள் மீண்டும் மனம் திரும்பி அவர்களை அழைப்பதற்கு தான் வந்தேன். இப்போ நம்முடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மை சார்ந்தவர்கள் யாராவது ஒரு பாவத்தை செய்யும்போது நம்ம அந்த பாவத்தை அவர்களுக்கு சொல்லி நம்ம அறிவுரை கொடுப்போம். இதே பாவத்தை நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற, நீ என்ன நிலைமையில் ஆக போகிற பார்த்துட்டே இரு, இதெல்லாம் அல்ல. அதே செய்த காரியத்தை நாம் அவர்களை சிந்திக்க வைக்கும்படியாகத்தான் நாம் அவர்களுக்கு அறிவுரை கூறினார் என்றால், அவருடைய பாவத்தை குறித்து குற்றம் சுமத்தாமல் அவங்க பாவத்தை குறித்து சொல்லும்போது என்ன, நம்ம மீது ஒரு வெறுப்பு உண்டாகும். நாம் சொல்வது நன்மையான காரியமான வெறுப்பு உண்டாகும். அதே காரியத்தை அவர்களால் சொந்தமாக சிந்திக்க விடும்போது தான் அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகும். இப்போ உலக ஒரு காரியமாக ஒரு சகோதரர் அனுதினமும் குடிக்கிறார். அவங்க மனைவி சொல்கிறாங்க, குடிக்காதீங்க, குடிச்சு கெட்டு போகாதீங்க அப்படின்னு. அதே அவர் அந்த அம்மா வேறு ஒரு ஊழியக்கார்ட்ட போய் சொல்கிறார். ஊழியக்காரர் சொல்கிறாரு, இது ஒரு பாவமான செயல், இதை நீங்கள் குடிக்காதீங்க, செய்யாதீங்க. இது எல்லாமே அவர் சொன்னால் கூட சரி, குடிக்கிறவர் என்ன சொல்லுவார்னா, அப்போ குடிக்கிறவெல்லாம் பாவினா குடிக்காதவெல்லாம் பரிசுத்தவானா, அந்த வார்த்தையின்படி தான் அவர் எண்ணுவார். அதே காரியம் பல வருடங்களாக குடித்துட்டு அவர் உடம்பு முடியாமல் அட்மிட்டில் இருக்கும்போது டாக்டர் சொல்லுவார், நீங்கள் குடித்ததுனால, பல வருஷமாக குடிச்சிட்டு இருக்கிறதுனால உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லாமே கெட்டு போயிடுச்சு, உங்கள் ஈரல் எதுவுமே இல்லை, சுத்தமாக அந்த குடியினால் அரிச்சிருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் இறந்துருவீங்க, இதோடு நிப்பாட்டிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆண்டு வாழலாம். அதைத்தான் சொல்லுவார். அவர் எந்த விதத்திலும் சொல்லலை. இதுதான் சிந்திக்க வைப்பது. அவரை குற்றப்படுத்தலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பெட்டில் படுத்திருக்கிறார், நோயாளியே படுத்திருக்கார், அவர் சிந்திப்பார். இதைத்தான் அன்னைக்கு என் மனைவி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் இந்த நிலைமையில் இந்த சிந்திக்கிறதுக்கு அப்புறம்தான் அவர் மனம் திரும்புகிறார். ஏன் மனம் திரும்புறனா, அதனால ஒரு தீமைகள், நீ இறந்துருவ அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த மனம் திரும்புதல் அவருக்குள்ளாக. இதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கிருபையின் பிரமாணமே அதுதான், சிந்திக்க வைப்பது தான். ஒரு வேசி சகோதரியை கொண்டு வந்துட்டு, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அவரால் அங்கே தீர்க்க முடியும், அவளுக்கு நீதியை கொடுக்க முடியும், தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் ஒருவரையும் தண்டிக்கிறவர் அல்ல. ஏனென்றால் உண்டாக்கி, மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர்.
தான் உண்டாக்கின மனுஷனை தேவனே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அதை தண்டித்தால் தன்னை தானே தண்டிக்கிற மாதிரி. அதனால தான் அவன் மீண்டுமாக அவன் செய்த பாவத்தை அவன் உணர்ந்து மீண்டுமாக தான் மண்ணினாலே உண்டாக்கின அந்த மனுஷனாக ஆகணும். இதுதான் பரலோகத்துக்குரிய காரியமும். அதனாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, அதே அந்த காரியத்தை, பாவமான காரியத்தை நாம் கண்டிக்காமல் அதை உணர செய்தோம் என்றால், சிந்திக்க வைத்தோம் என்றால், பின்னாடி இந்த காரியத்தினால இந்த பிரச்சனைகள் வரும். அதை கண்டிப்பில்லாமல் அவங்க உணரும்படி நம்ம வைத்து அதை அவர்கள் சொந்தமாக சிந்திக்க விடும்போது தான் அவர்களுக்கு அவர் விடுதலை. இங்கேயும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, அவங்களை குற்றவாளியாக அவர் பார்க்கல, அவங்க பாவியை தான். ஆனாலும் அதிலிருந்து அவங்க மனம் திரும்பணும். அப்போ மனம் திரும்பணும் என்றால் அவர்கள் சிந்தித்தால், தானாக அதை சிந்தித்து அதோடைய முடிவை அவர்கள் உணர்ந்து கொண்டால்தான். இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்தே அதை பாவத்துக்கு ஒரு தண்டனையை கொடுக்கல. அவன் மீண்டுமாக பரிசுத்தவான ஆகணும்னு தான் தேவ காரியமாக இருக்குது. அதனால் நம்முடைய காரியம் ஒருவங்களுக்கு நம்ம அறிவுரை கூறும்போது அவங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த தேவ வார்த்தை மனம் திரும்புதலுக்கு நாமளும் ஒரு காரியமாக இருப்போம். அந்த ஆத்மா மீண்டுமாக ரட்சிப்புகள் வருவதற்கு தேவ வார்த்தையின்படி நாமும் நடக்கிறவங்களா இருப்போம். சரி, இந்த காரியத்திற்காக ஆவியான இந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.